ஹிப்ஹாப் தமிழ் ஆதி அவர்கள் இயக்கி நடிக்க போற மீசை முறுக்கு 2 படத்தோட ப்ரோமோ சமீபத்தில் ரிலீஸ் ஆயிருந்தது. 2017 ரிலீஸ் ஆயிருந்த மீசை முறுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் எந்த அளவுக்கு ஹிட் ஆயிருந்த படம் நம்ம எல்லாரும் நல்லாவே தெரியும். அதுவும் இசையமைப்பாளரா இருக்க ஒருத்தர் ஒரு படத்துல இயக்குனராகவும் நடிகராக அறிமுகமாகி அந்த படத்துல கொஞ்சம் உண்மை நிறைய கற்பனைகளை கலந்து தன்னோட கதையே ஒரு பயோபிக்கா எடுத்து அந்த படத்தை வெற்றி பெற செய்யறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. ஆனா இது எல்லாத்தையும் சாதிச்சு காமிச்ச திரு ஹிப்ஹாப் தமிழ் ஆதி அவர்கள் அதன் பிறகு நட்பே துணை, நான் சிரித்தால், சிவகுமாரின் சபதம், அன்பறிவு, வீரன், பிடி சார், கடைசி உலக போட்டு தொடர்ச்சியா பல படங்கள் நடிச்சாரு. ஆனா அவருக்கு எந்த படமாவது மீசை முருகு படத்தை அந்த வெற்றியை தந்துதானா? கண்டிப்பா இல்ல. இப்படி தொடர் தோல்விகள் இருக்க திரு ஹிப்ஹாப் தமிழ் ஆதி அவர்கள் ஒரு கட்டாய வெற்றிக்காக இப்ப இந்த மீசை முருகு 2 படத்தை எடுக்க தொடங்கியிருக்காரு. இந்த படத்தோட ப்ரோமோவை பார்க்கும்போது எனக்கு தோணுன விஷயம் என்னன்னா, மீசை முருகு ஃபர்ஸ்ட் பார்ட்டோட புகழ இந்த செகண்ட் பார்ட் கெடுக்காம இருந்தா போதும். ஏன்னா கோ படத்தோட புகழ கோ 2 கெடுத்துருச்சு, எந்திரன் படத்தோட புகழ எந்திரன் 2 கெடுத்துருச்சு, பில்லா படத்தோட புகழ பில்லா 2 கெடுத்துருச்சுன்னு சொல்லி தமிழ் சினிமாவோட சீக்வல் சோகங்களை சொல்லிட்டே போகலாம். மேலும் இந்த ப்ரோமோல வர சீன்ஸ் மற்றும் டைலாக்ஸை பேஸ் பண்ணி பார்க்கும்போது இதுவும் ஒரு அண்டர்டாக் அச்சீவ் பண்ற ஸ்டோரி. இண்டஸ்ட்ரியில இருக்க சாதிய பாகுபாடுகள்னு இது எல்லாம் ஒண்ணு சேர்ந்து எனக்கு சர்வம் தாளமயம் படத்தை அதிகம் ஞாபகப்படுத்தியிருந்தது. மொத்தத்துல 2026 சம்மருக்கு ரிலீஸ் ஆக போற இந்த மீசை முறுக்கு 2 வரமா இருக்குமா இல்ல சாபமா இருக்குமான்னு கேட்டா, படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா நம்ம எல்லாருமே வரந்தான். ஒரு வேளை படம் நல்லா இல்லைன்னா அது மீசை முறுக்கு ஃபர்ஸ்ட் படோட புகழ கெடுத்ததோட மட்டும் இல்லாம ஹிப்ஹாப் தமிழ் ஆதி அவர்களுக்கு எழுந்திருக்க முடியாத அளவுக்கு ஒரு செட்பேக்கை தருன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை.